ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு லாங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க. மார்னிங்லேருந்தே நான் விலாக் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பசங்களுக்கு பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் சேர்த்தே வந்து இன்றைக்கி சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் தாங்க பண்ணிக்க போகிறேன். லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நான் வச்சு செஞ்ச வாரம் தான் சொல்லுவேன். திடீர்னு வாஷிங் மிஷின் பார்த்திங்கன்னா ரிப்பேர் ஆகிடுச்சு. நம்ம ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷினில் அந்த துவைக்கிற இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே புகையாக வர ஆரம்பிச்சிருதுங்க. திரும்பி இது வந்து சரி பண்ணுறதுக்கு 1 வீக் மேலேயே ஆயிடுச்சு. வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆனதுலேருந்தே பார்த்திங்கன்னா எந்த வேலையுமே சரியாகவே ஓடலை. ப்ளஸ் நானுமே வந்து கையில் வாஷ் பண்ணதில் எனக்குமே ஹெல்த் இஷ்யூஸும் வந்துருச்சு. ஸோ மெதுவாக வீட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி ஒரு வழியாக முடிச்சிட்டேங்க. ஓரளவுக்கு எல்லா வேலையும் முடித்தோடனே ஃபிஷ் மார்க்கெட் கிளம்பியாச்சுங்க. பசங்களுக்கு மீன் வாங்கி கொடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் எதிர்பார்த்து போனது வந்து சூற மீன் வாங்குறதுக்கு தான் போனேன். டியூனா கிடச்சா வாங்கி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் எனக்கு வந்து விலை மீனான்னு தெரியல. வாங்கிட்டு வந்தாச்சு. எப்பவும் போல் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணி நல்லா தொடச்சி விட்டு பாத்திரம்லாம் சிங்கில் இருந்தது கழுவி வச்சுங்க. நான் வெஜிடேரியன் எது சமைக்கிறதா இருந்தால் கூட நான் சிங்கில் பாத்திரம்லாம் வச்சுருக்க மாட்டேன். எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கழுவிடுவேன். அப்போ தான் எனக்கு சமைக்கிறதுக்கு வந்து ஒரு மூடே வரும். மீனும் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நான் வாங்கின மீன் பார்த்திங்கன்னா இந்த மீன் தான். இது என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. பட் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ப்ளஸ் வந்து இத்தனை பீஸுமே எனக்கு அன்றைக்கி வந்து 200 ருபீஸ்க்கு தான் கிடச்சிது. பொதுவாக இந்த மாதிரி பேர் தெரியாத ஊர் தெரியாத மீனாக இருந்தால் நான் ஆர்டினரியாக பார்த்திங்கன்னா வெறும் மிளகாத்தூள், மிளகுத்தூள், உப்பெல்லாம் போட்டு நான் வந்து பொரிக்க மாட்டேன். கொஞ்சம் மசாலா போட்டு பொரித்தோம்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை மீன் வந்து டேஸ்ட் வந்து நல்லா இல்லைனா கூட போட்டிருக்க மசாலா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கிறேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வந்து பாதியாக வெட்டி அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயத்தோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சதுன்னா இன்னும் கூட ஒரு 2 துண்டு வந்து எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா மிளகு, அதுக்கப்புறம் ஜீரகம், சோம்பு, இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே நான் சேர்த்துப்பேங்க. ஒருவேளை உங்களுக்கு இஞ்சி பூண்டு விழுதோட டேஸ்ட் பிடிக்கலைன்னா பூண்டு மட்டுமே போட்டு கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தனி மிளகாய் தூள் கொஞ்சம், குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம், எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு வினிகர் விட்டு வந்து அரைச்சி எடுத்துப்பேன். அன்னைக்கு பார்த்திங்கன்னா நான் வினிகர் சேர்த்துக்கல. லெமன் ஜூஸ் வந்து நான் ஒரு பாட்டில் வந்து வாங்கி வச்சுருந்தேன். அதாவது லெமன் ஜூஸ் வந்து இப்போது ரெடிமேடாக கிடைக்குது இல்லைங்களா, அந்த பாட்டில் வச்சுருந்தேன். அதுலேருந்து ஒரு 5-6 டீஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவுக்கான மஞ்சள் தூள், உப்பு எல்லாம் சேர்த்து மிக்ஸி ஜார்லேயே அடிச்சுப்பேன். இந்த பவுடர்லாம் வந்து தனித்தனியாக வச்சுக்க மாட்டேன். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸி ஜாரில் அடிச்சுட்டு மீனில் வந்து நல்லா மசாலா தடவிப்பேன். சில பேர் வந்து இந்த கொஞ்சம் கடலை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர்லாம் சேர்த்துப்பாங்க. பட் அவசியம் இல்லை. இந்த மாதிரி போட்டாவே, ஏன்னா வெங்காயத்தில் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்டிக்கினஸ் இருக்கும் இல்லைங்களா, அது பார்த்திங்கன்னா நல்லா வந்து மீனில் நல்லாவே பிடிச்சிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல கமகமன்னு இருக்குங்க. இந்த மசாலாவை வந்து சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டாவே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்ததை பார்த்திங்கன்னா நல்லா மீனில் போட்டு தடவி நல்லா வந்து ஊற வச்சாச்சு. எனக்கு பார்த்திங்கன்னா மீன் குழம்பா இருக்கட்டும், ஃபிஷ் ஃப்ரையாக இருக்கட்டும், இல்லை எறா, இல்லை நண்டு எது செய்கிறதுனாலும் ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் கண்டிப்பாக அது கூட ஒரு வெஜிடேரியன் இருக்கணும். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவரைக்காய் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே, அதாவது ஒரு வாரத்துக்கு மேலாகவே பார்த்திங்கன்னா எடுத்து தனியாக வச்சுருந்தேன். அதை தான் இன்றைக்கி சமைச்சிக்க போகிறேன். அதுக்காக கொஞ்சம் பாசிப்பருப்பை வந்து கொஞ்சம் வேக வச்சுக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா இப்போ மார்க்கெட் போனேன் இல்லைங்களா, பீர்க்கங்காய் வாங்கிட்டு வந்தேன். ஸோ தட் வந்து பீர்க்கங்காய் போட்டு ஒரு குழம்பு வச்சிடலான்னு சொல்லி தேங்காய், ஜீரகம், வெங்காயம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 டீஸ்பூன் வந்து துவரம்பருப்பை ஊற வச்சுருந்தேன். அதையும் போட்டு நல்லா மையாக வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இதில் பூண்டு வந்து சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கனாலும் சேர்த்துக்கலாம். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பருப்பு நீங்கள் வேக வைக்கலை அப்படிங்கும்போது இந்த மாதிரி மெத்தடில் வந்து ஒரு குழம்பு செஞ்சுக்கலாம். ரொம்ப அப்படியே ஆஹா ஓஹோன்னு இல்லைனா கூட நல்லா சாப்பிட்ற அளவுக்கு இருக்குங்க. தேங்காய் எண்ணெய் தாளிச்சிட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்துட்டு
நான் வெட்டி வச்ச பீர்க்கங்காயும் சேர்த்துக்க போகிறேன். பீர்க்கங்காய் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லதுங்க, அவ்வளோ டேஸ்டியானது. நிறைய டிஷ் பண்ணி கொடுக்கலாம். சிக்கன் 65 மாதிரி கூட பொரிச்சு கொடுங்க. எங்கள் பசங்களுக்கு அந்த மாதிரி பீர்க்கங்காயை பொரிச்சு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த பருப்பு வேக வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதில் இருக்க தண்ணியும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சரி அது வேஸ்ட்டாக தான் போகுன்ட்டு நான் குழம்புலேயே சேர்த்துக்கிட்டேன். இப்போ அரைச்சி வச்ச விழுது சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா திக்காக வருங்க. அதனால் கொஞ்சமாக நீங்கள் துவரம் பருப்பு போட்டுக்கோங்க. அன்னைக்கு நான் செய்யும்போது கூட கொஞ்சம் ஜாஸ்தியாக துவரம் பருப்பு ஆயிடுச்சு. நீங்கள் கொஞ்சம் பருப்பை கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் தேங்காய் சேர்த்திங்கன்னா கூட இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மசாலா வந்து பார்த்திங்கன்னா நான் சாம்பார் தூள் மட்டும்தான் சேர்த்துருந்தேன். அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது இது. கொஞ்சம் சிக்கானதுனாலயோ என்னவோ தெரியலங்க, சமைக்கிறதுக்கே இந்த பாஸ்ட் 1 வீக்காக எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதிலும் காய் வெட்டுறது, கறி வெட்டுறது எதுவுமே எனக்கு இஷ்டம் இல்லை. அதனால சாப்பர்லேயே பார்த்திங்கன்னா அவரைக்காய், வெங்காயம் எல்லாம் போட்டுட்டு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்த பருப்பு, கருவேப்பிலை தாளிச்சிட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுட்டு இந்த அவரைக்காய், வெங்காயத்தையும் போட்டு மூடி போட்டு ஒரேடியாக குக் பண்ணிட்டேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து கமன்னு அப்படி ஒரு வாசனைங்க. காரணம் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி போட்டது தான். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். இன்றைக்கி தேதியில் வாழ்க்கையில் எது சீக்கிரமாக ஓடுதுன்னா டைம் மட்டும்தாங்க. நான் காலையில் விடிஞ்ச மாதிரி தான் இருந்தது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா டைமு வந்து 6 ஆக போகுது. ஸோ தட் நான் எப்போயுமே பார்த்திங்கன்னா ஒரு 6 மணிக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் சாம்பிராணியெல்லாம் போட்டு வச்சுப்பேன். லெஃப்ட் ஓவர் ஃபுல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சாச்சுங்க. முதல்ல லெஃப்ட் ஓவர் தான் பசங்களுக்கு சாப்பிட கொடுப்பேன். பசங்களும் அதுதான் முதல்ல கேட்பாங்க, எதனா மிச்சம் இருந்ததுன்னா அதை கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சமாக பார்த்திங்கன்னா டேட்ஸ் வந்து நான் இருந்தது. அது பார்த்திங்கன்னா இப்படியே விட்டோம்னா அது சாப்பிடாமே போயிட்டுவாங்க. அதே மாதிரி இந்த பாதாமும் குவாலிட்டி வைஸ் எதுவும் நல்லா இல்லைங்க. நல்ல கடையில் நல்ல பிராண்டு தான் வாங்கினேன். என்னென்னு தெரில, பசங்களுக்கு சாப்பிடும்போது நல்லா உள்ள அதுவும் சோக் பண்ணி சாப்பிட்டா இன்னும் மோசமாக இருந்தது. அதனால் அதை வந்து குக்கீஸ் பண்ணிடலாமேன்னு சொல்லிவிட்டு ஒரு 15-20 பாதாமை எடுத்து பொடி பண்ணிகிட்ருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பாதாமும் கொஞ்சம் டேட்ஸும் சேர்த்து குக்கீஸ் பண்ணேன். ஆரம்பிக்கும் போது சரி சும்மா நம்ம ஒரு வெனிலா எசன்ஸ் போட்டு குக்கீஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தாங்க ஆரம்பித்தேன். ஆனால் பாதாம் எசன்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்தது. அதை பார்த்தோன்னே சரி மனசு மாறிடுச்சு. பட்ரு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் எடுத்துருக்காங்க. அதில் கொஞ்சமாக வந்து சோடா உப்பு போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வந்து தேய்ச்சிடணும். அதாவது இந்த பட்டரும் சோடா உப்பும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடணுங்க. மிக்ஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக வரும். உங்களுக்கு அதில் பார்த்தாலே தெரியும் நம்ம வந்து அந்த இது வந்து அடிக்கிறது. அதில் ஒரே ஒரு எக் எல்லோ மட்டும் சேர்த்துக்கிறேன். எக் எல்லோ வேணாங்கிறவங்க இந்த பர்டிகுலர் இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். நல்லா எக்கும் எல்லோவும் இந்த பட்டரும் இந்த சோடா உப்பும் சேர்ந்து நல்லா அடித்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா எடுக்கும்போதே நல்லா ஃப்ளஃபியாக வரும். அந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இடித்து வச்ச பாதாம் வந்து 1/4 கப்புக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 15-20 டேட்ஸ் வந்து கொட்டையை எடுத்துகிட்டு வச்சுருந்தேன். சரி அதையும் பார்த்திங்கன்னா கத்திரிக்கோல் வச்சு சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணிக்கிறேன்.
அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக மில்க் மெய்ட் சேர்த்துக்கிட்டேன். கூடவே இந்த பாதாம் எசன்ஸ் இருந்தது, இதையும் சேர்த்துக்கிட்டாச்சு. இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து சர்க்கரை, நான் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு வந்து மைதா மாவு சேர்த்துருப்பேன். ஸோ அதனால் நான் வந்து ஒரு 1/4 கப்புக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சர்க்கரை சேர்த்தேன். நான் சேர்த்த சர்க்கரை வந்து ரொம்ப அளவு கம்மி தான். எதுக்குன்னா டேட்ஸில் நிறைய சுகர் இருந்தது. இந்த குக்கீஸ் வந்து ஓவராலாக சாப்பிடும்போது டேட்ஸ் வாயில் கடிப்படும்போது நல்லாவே ஸ்வீட்டாக இருந்தது. அதனால் எனக்கு வந்து ஓகே, இந்த அளவுக்கு சர்க்கரை போதுமானதுன்னு தோணுச்சு. கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எல்லாம் சேர்த்து ஒன்றா சலிச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாங்க. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். மறந்து போய் கூட தண்ணியோ இல்லை பாலோ இதெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். நம்ம போட்டிருக்க இந்த பட்டர், அது கூடவே வந்து எக்கு எல்லாம் சேர்த்து வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த பர்டிகுலர் குக்கீஸ் பார்த்திங்கன்னா ஃபெயில் ப்ரூஃப். அதாவது நீங்கள் இந்த குக்கீஸை நீங்கள் எப்படி பண்ணாலும் நல்லா தான் வரும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா போட்டிருக்க மஞ்சள் கரு சேர்த்து குக்கீஸ் பண்ணும்போது அது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஃபெயிலே ஆகாது. நான் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு தான் சரியில்லை, இருந்தால் கூட குக்கீஸ் பண்ணுறேன்ற பேரில் ஓரளவுக்கு சுமாராக இருந்த கிச்சனை இந்த அளவுக்கு பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் கிட்ஸ் தான் வந்து எனக்கு வந்து எல்லாத்தையும் நீட் பண்ணி கொடுத்தாங்க. திட்டிக்கிட்டே பண்ணாங்க, எதுக்குமா இதெல்லாம் பண்ணுறீங்க, விடுங்களேன், நல்லா ஆன பிறகு பண்ணிக்கலான்னு. இருந்தால் கூட சில பொருட்கள் நம்மக்கிட்ட இருக்கும்போது சரி பண்ணி முடிச்சுட்டா நம்ம பசங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் பண்ணேன். குக்கீஸ் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. 140 டிகிரியில் பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் வச்சேன். அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அடிக்டிவ்ங்க அந்த குக்கீஸ் எல்லாம், அதனால் அடிக்கடி செய்யக்கூடாது. நைட்டுக்கு வந்து டின்னர் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஓவர் ஏற்கனவே கொஞ்சம் தோசை மாவு இருந்தது. இது வந்து பாதி தோசை மாவும் பாதி உருளைக்கிழங்கு சேர்த்த தோசை மாவும், கூடவே பார்த்திங்கன்னா தாளிக்காத்து தேங்காய் சட்னி. அவ்வளோ அமிர்தமாக இருந்ததுங்க. காலையிலேருந்து நம்ம எவ்வளோ வேலை பார்த்துருப்போம், நான்வெஜ் சாப்பிட்டோம், குக்கீஸ் எல்லாம் கூட பசங்க சாப்பிட்டாங்க. இருந்தாலும் என்னவோ தெரில, இந்த ஒரு சிம்பிளான தோசை தேங்காய் சட்னிங்கும்போது அவ்வளோ டேஸ்டியாகவும் மனநிறைவாகவும் இருந்ததுங்க. எப்பவுமே வீடியோ போடும்போது யூஸ்ஃபுல் கண்டென்ட் இருக்கிற மாதிரி தான் பார்த்துப்பேன். ஸோ சிக்கால் நான் கொஞ்சம் ரொம்ப வீடியோஸ் போட முடியல. கண்டிப்பாக வந்து இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.